ஒரு ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, சுமார் 60 ஆண்டு காலமாக 100 நபரால் எழுதப்பட்ட 1000 முறையல்ல, லட்சம் முறையல்ல, 1 கோடி முறை சிவாய நம என்ற மந்திரத்தை எழுதிய புத்தகத்தை இன்னும் பெட்டுக்குள் வைத்து பாதுகாத்து வரும் ஒரே சிவன் கோயிலான சோமேஸ்வர திருக்கோயிலை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சரோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்தலத்தின் மூலவர் சோமேஸ்வரர், தாயார் சோமசுந்தரி. இத்தலத்தின் தீர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகாமக தீர்த்தம் மற்றும் சோம தீர்த்தம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இந்த கோயிலானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலானது தேவார பாடல் பெற்ற தலம். மொத்தம் 274. இந்த திருக்கோயில் 91வது தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. அதே மாதிரி காவேரி தென்கரையில் 28வது தலமாக விளங்குகிறது. இத்திருக்கோயிலின் திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி, அதே மாதிரி பிரதோஷம், அதே மாதிரி கந்த சஷ்டி போன்ற நாட்களில் இந்த கோயில் சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை 6:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மாலை 4:30 முதல் இரவு 8:30 வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும். இதான் இந்த கோயிலோட திறக்கும் நேரம். சரி, இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதாவது முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்படுதுன்னு பிரம்மாவுக்கு தெரியுது. அதனால் பிரளயம் முடிஞ்சு படைக்கும் தொழிலை எங்கிருந்து செய்வது என அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறார் பிரம்மா. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, பல புண்ணிய தலங்களில் உள்ள மண்ணை எடுத்துக்கிட்டு அமிர்தத்தோடு செஞ்சு பிசைஞ்சு ஒரு கும்பம் செய். அந்த கும்பத்தை அமிர்தத்தால் நிரப்பி படைப்புக்குரிய வேதங்களை அதில் வச்சுட்டு அதன் மீது தேங்காய் வச்சு மூடிடு. அதுக்கப்புறம் மாவிலையால் அதுக்கு அலங்காரம் செஞ்சு தினமும் வில்வத்தால் பூச்சி செய்து வா. அதே மாதிரி மாய கும்பம் சாய்ந்து விடாதவாறு ஒரு உரியில் வைத்து நீ வழிபடு அப்படின்னு சொல்லி சிவன் பிரம்மாட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி பிரம்மாவும் வழிபட்டுட்டு வராரு. அந்த பிரளயம் காலமும் வருது. அந்த பிரளய காலத்தில் அந்த அமுத கும்பமானது வட திசையிலிருந்து தென் திசை நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரும் பொழுது உரி கலண்டு விழுந்த இடம் தான் இந்த இடம். அப்படி விழுந்த இடத்துல சோமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அந்த பானை விழுந்து 3 பங்காக உடையுது. அது ஒரு பக்கம் கோணேஸ்வரர் திருக்கோயிலாகவும், இன்னொரு பக்கம் அமிர்தலிங்கேஸ்வரராகவும், அப்படி விழுந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லிங்கம் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி வரும் பக்தர்களுக்கு அருள் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னுமே அந்த விழுந்த இடம் கும்பகோணத்தை சுற்றி தான் விழுந்திருக்கு. அந்த தீர்த்தம் அமுதம் விழுந்த இடம் தான் மகாமக தீர்த்தம். இதான் இந்த கோயிலோட தல வரலாறு. சரி, இந்த கோயிலோட பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமுத குடம் உடைந்த பொழுது சிதறிய தீர்த்தம் இத்தலத்தின் முன்பு குளம் போல பெருகியது. இந்த குளத்துக்கு சந்திர புஷ்பகரணி அப்படின்னு பெயர் வச்சாங்க. காலப்போக்கில் இந்த குளமானது அழிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் மயில் மீது ஒற்றை காலில் காட்சி தருவது இந்த கோயில் மிகவும் சிறப்பாக ஒன்று. அதே மாதிரி ஒரே பிரகாரம் கொண்ட இக்கோயிலில் சந்திரனும் வியாழனும் பூஜித்துள்ளனர் என்பது இன்னொரு தகவல். அதே மாதிரி இக்கோயிலின் 3 வாசல்கள் உள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் வாசல் நான் வந்திருப்பேன். 2வது வாசல் சிவபெருமானுக்கு பக்கத்தால் இருக்கும். 3வது வாசல் பின்புறம் இருக்கும். அதே மாதிரி இந்த ராஜகோபுரம் வழியாக நுழைஞ்ச உடனேயே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாலிசர் மற்றும் மங்களநாயகி அம்மனை தரிசிக்கலாம். வேறு இந்த ராஜகோபுரத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த 2 பேர்த்தையும் தரிசிக்கலாம். மற்றவங்களை பார்த்து அந்த வேறு வாசலில் நேராக அம்பாளையும் சிவனையும் தரிசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இத்தலத்தில் நடராஜ பெருமான் தனி சன்னதியில் சிவகாமி அம்பாளுடன் காட்சி தருகிறார். இவருக்கு காணா நட்டமுடையார் என்ற பெயரும் உண்டது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னை பார்க்காம சென்றால் சென்றவருக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தம் உண்டு.
அதே மாதிரி கோயிலில் வந்து முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. வெள்ளி கவசம் பூட்டி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். இதான் இந்த கோயிலோட தலப்பெருமை. இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னென்னு பார்ப்போவாங்க. இந்த கோயிலை வந்து 1964ஆம் ஆண்டு பக்தரெல்லாம் ஒன்று கூடி ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை வந்து கையில் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் வந்து தலா 1,00,000 முறை வந்து சிவாய நம எனும் ஒரு மந்திரத்தை வந்து புக்கில் எழுதணும். அதே மாதிரி 100 நபர் வந்து சேர்றாங்க. மொத்தம் வந்து 100,00,000 முறை, அதாவது 1 கோடி முறை சிவாய நம அப்படிங்கிற ஒரு பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து நோட்டில் எழுதுகிறாங்க. அந்த நோட்டை வந்து வீணடிக்காமல் பைண்டிங் செய்து இன்னுமே இந்த திருக்கோயிலை வந்து ஒரு பெட்டிக்குள் வைத்து பாதுகாத்து வருவது வந்து மிகவும் சிறப்பான ஒன்று. வேறு எந்த திருக்கோயிலும் கிடையாது. இந்த திருக்கோயிலை வந்து பக்தர்களால் எழுதிய 1 கோடி முறை சிவாய நம என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து இன்னமும் பெட்டிக்குள் வைத்து பாதுகாத்து வருகின்றனர். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நான் காமிச்சிருப்பேன், அதை வந்து ஹெட்டிங் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த கோயிலோட பிரார்த்தனை வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணமாகாதவங்க வந்து 11 திங்கட்கிழமை இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணமானது கைகூடும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இது இந்த கோயிலோட பிரார்த்தனை. ஓகே, இந்த கோயிலோட அமைப்பை பற்றி விரைவாக பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து மொத்தம் 3 வழிகள் உள்ளது. ராஜகோபுரம் வழியே உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொடிமரம், அதுக்கடுத்து வந்து நந்தி பகவான், வலதுபுறம் பார்த்திங்கன்னா மங்களநாயகி அம்மன் திருக்கோயிலும் மல்லீஸ்வரர் திருக்கோயிலும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நேராக வந்து கருவறையில் வந்து மூலவர், அதுக்கப்புறம் வலதுபுறம் பார்த்திங்கன்னா தாயார் சோமசுந்தரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இடதுபுறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வழி இருக்கும், 2வது வழி. 3வது வழி வந்து மூடி இருக்கும். அதாவது காலப்போக்கில் வந்து அழிஞ்சிருச்ச 3வது வழி ஃபுல்லாக புதர மூடி இருக்கும். அதுக்கப்புறம் திருச்சுற்றியில் பார்த்திங்கன்னா விநாயகர், தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான், அதே மாதிரி பிரம்மா, அதே மாதிரி துர்க்கையம்மன் போன்ற உபதெய்வங்கள் வந்து இருப்பாங்க. இது இந்த கோயிலோட அமைப்பு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் செய்வதற்கு வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல் கல்யாணம் தடை உள்ளவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு போங்க. கண்டிப்பாக கல்யாண தடை வந்து நீங்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓகே, இத்துடன் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சரோ. நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.